ஹாய் கைஸ், விழுப்புரத்தில் டே இன் மை லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் தான் கோலம் போட்டேன். வெறும் தரையாகவே கிடந்துச்சு. சரி அழகாக இருக்குமேனு ஒரு கோலம் போட்டேன். லஞ்ச் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை, அதே சோறு, ஒரு குழம்பு, ஒரு காய் தான். இன்றைக்கி வந்து புளிக்குழம்பும் மொச்சக்கொட்டை பயிரை வச்சு ஒரு கூட்டும் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ரெசிபீஸ்லாம் வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பேச்சுலர்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மொச்சக்கொட்டை கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் 5 இயர்ஸாக ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஆக்சுவலாக வேலையை விட்டுட்டு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இதுவும் ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக டிஃபன்லாம் கட்டியாச்சு. நீங்கள் மதுரையிலேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஏரியான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். உங்கள் அம்மாவை பிடிச்சா வந்து ஹார்ட்டு போடுங்க, உங்கள் அப்பாவை பிடிச்சா வந்து ஸ்மைலி போடுங்க அப்படிலாம் சொல்லி போடுவோம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கிரிஞ்சாக இருக்கும். ஸோ இப்போ நானே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக வருது உண்மையிலே. நான் இப்போ தான் புதுசாக விளாக்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களெல்லாம் அமுச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் என்ன, என் பையனோட ஒரே கொஞ்சல் தான். என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் அப்பப்போ கொஞ்சம் போது சந்தோஷமா இருக்கும். விழுப்புரம்ல ஹவுஸ் ஒய்ஃபா நாள் எப்படி இருந்துச்சு? இன்னொரு பாய்.